டேபிள். இது வந்து ஓகே. சோ இப்போ வந்து ஒரு குட்டி ஒரு சாரி ஹால் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வச்சிருக்கிறதே ஒரு 3 சாரி தான். இது எங்க அண்ணா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாரி. ஏன்னா எப்பயுமே கோல்டுல இந்த மாதிரி பெண்டன்ட் வரும். சோ பேர் வந்து செகண்ட் பேபிலாம் எப்பன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா எனக்கு அதெல்லாம் தப்பாவே தோணல. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். ஓகே, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான vlog. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு vlog-ஆ தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ வந்து இந்தியா போறேன்னு சொல்லிட்டு இருக்கல, இன்னும் 3 days தான் இருக்கு இந்தியா போறதுக்கு. அதுக்கான பேக்கிங் வந்து நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ அதெல்லாம் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. எல்லானிக்காவும் எங்க மாமாவும் பாத்தீங்கன்னா ஆபீஸ் போயிட்டாங்க. பட் எங்க வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காலையில இருந்து லிட்டரலா எதுவுமே பண்ணல. குக்கிங் பண்ணிட்டு அப்படியே கிச்சன், அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஹால்ல நிலானிகாவோடது திங்ஸ், அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல அவளோட ட்ரெஸ், இங்க பாருங்க தோசை சுட்டு இங்க வச்ச கரண்டி அது உட்பட எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ லிட்ரலி அப்படியே வந்து அந்த பிரெயின் ஃபாகுன்னெலாம் சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி வந்து இருக்குது. மண்டை ஃபுல்லாக வந்து ஒன்றுமே வந்து பண்ணணும்னு தோணவே இல்லை. ஊருக்கு போகணும் அப்படி மட்டும் தான் தோணிகிட்டு இருக்குது. ஸோ அண்ட் அதுவும் மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னெல்லாம் திங்ஸ் ஜெர்மனிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு போகணும், லைக் என்னோடய கோல்டு ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது, அதெல்லாம் வந்து கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்குறோம். இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட கோல்டு ஜுவல்லும், அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக என்னோட செயினோட அப்டேட் கேட்டிருந்தீங்க, அதுவும் வந்து கொடுத்துருக்குறேன். மறக்காமல் வீடியோவில் இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காலையில் வந்து இந்த எல்லா வேலையும் வந்து ஓகே சுறுசுறுப்பாக பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, அதனால் வெளியவும் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே, நம்ம தான் ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கிறோமே, அப்படியே வந்து பேக்கிங் வீடியோவும் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்கிங்கும் வந்து சீக்கிரமாக முடிச்சாதான் லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப ரஷ் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 நாளாக அங்கே மொபைலில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குது ஒன்று ஒன்றா பார்த்து ஆர்டர் போடுறதுக்கே லாஸ்ட் வீக் ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ ஆர்டர் போட்டால் தான் அது ஒரு 10 days எடுக்குமா, கண்டிப்பாக எடுக்கும். ஸோ இப்போ வேறு இந்தியாவிலலாம் மழைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போவே போட்டால் தான் அது கரெக்டாக நம்ம போகும்போது ரீச் ஆகும். நம்ம வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலைன்னா ரிட்டன் போடணும். அந்த ரிட்டன் போடுறதும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு 7 days தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால லாஸ்ட் வீக்கில் தான் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், அதுக்கப்புறம் மிந்த்ரா, நிலானிகா குட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரை, இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் வந்து போட்டிருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே. இப்போலாம் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லலாம் இன்னும் வந்து சூப்பராக க்யூட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தட் நானும் வந்து வாங்கிப்பேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து நிலானிகா குட்டிக்காக நான் தீபாவளி வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வீஸ்மர்லேருந்து என் ஃப்ரெண்ட் வந்தாங்கன்னு சொன்னல. ஸோ அவங்க வந்து நிலானிகாவுக்கு கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப அழகா இருக்கு. பிளஸ் இதை வச்சு அவள் லிட்ரலா டெய்லி வந்து இதுலதான் வந்து அவளோட பொட்டு நான் வச்சு விட்டேன்னா கரெக்டா வச்சிருக்கிறான்னு பாக்குறா. அந்த கேர்ள்ஸுக்கான திங்ஸ் எல்லாம் இப்பதான் இந்த நிலானிகா குட்டி பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்காங்க பாருங்க மேடம். அவளோட லிப் பாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி கியூட்டான ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த டிஸ்னி தீம் பேண்ட்ஸ் இதெல்லாம் இங்க பாருங்க, அந்த ஃப்ரோசன் இதுவெல்லாம் இருக்கு. ஸோ சூப்பரா இதுக்குள்ள வச்சுட்டு ரொம்ப அழகா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கியூட்டா இருக்கு. குட்டீஸ்க்கு நிறைய வந்துருச்சு.
பாருங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போகிறதுக்காக வாங்கி வச்சிருக்கிறோம். ஒரு பேக் ஃபுல்லாக, இந்த பேக் ஃபுல்லாக, இந்த பேக் ஃபுல்லாக, இது அந்த அட்டைப்பெட்டி. ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது. இந்தியா பேக்கிங்கில் நான் மெயினாக என்னெல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, பழைய தூள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம அம்மா அப்பா எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்களா, அதனால அங்கே டக்குன்னு காலி ஆகிடும். எங்கள் 3 பேருக்கு வந்து காலியாக லேட் ஆகும். ஸோ அதனால் பழைய தூளெல்லாம் கொடுத்துட்டு புதுசு வந்து நான் இங்கே கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸுமே அப்படி தான் பண்ணுவோம். பழைய ட்ரெஸ்லாம் அங்கே வச்சுட்டு புது ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வருவோம். இப்போ வந்து ஒரு குட்டி ஒரு சாரி ஹால் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வச்சிருக்கிறதே ஒரு 3 சாரி தான். அதுக்கு ஒரு ஹால் வேற நான் இப்போ உங்களுக்கு பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கவி உங்ககிட்ட இருக்கிற சாரி கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு. பட் உண்மையா சொல்லட்டுமாங்க, நான் வந்து ஒரு 3-4 சாரி தான் எடுத்துட்டே வருவேன். அதை என்னடா ஹால் காட்டுறதுன்னு சில டைம்ஸ்லாம் வந்து வேணாம் அப்படின்னு யோசிச்சிருவேன். பட் இந்த வீடியோவில் வந்து காட்டணும்னு தோணுச்சு. ஓகேங்களா? அண்ட் எங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குதான்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ சாரி வாங்கி பீரோ ஃபுல்லாக அடுக்குவாங்க. எங்கள் அப்பா கேட்பாரு எதுக்கு இவ்வளோ புடவை வாங்குற நீனு அப்படின்னு கேட்டாப்ப எங்கள் அம்மா சொல்லுவாங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களான்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு மீம்லாம் வரும்ல, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாம் இல்லை ஃபேஸ்புக்லாம் இல்லாத அம்மாங்க நம்ம அம்மாங்க தான் கடைசி ஜென்ரேஷனுன்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. லைக் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சாரியெல்லாம் சேர்த்து வச்ச கடைசி ஜென்ரேஷன் நம்ம அம்மாங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, எங்க அம்மா வந்து இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க வீட்டில் நடந்திருக்குதான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. அதனால இது வந்து நான் எப்பயுமே வச்சிருப்பேன். எத்தனை வாட்டி கட்டினாலும் சலிக்காத ஒரு சாரி வந்து இதுதான். ஏன்னா இந்த கலர் டோன் சாரி வந்து என்னோட ஸ்கின் டைப்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்குற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கிடையாது, இது வந்து ஒரு மஸ்டர்ட் கலர். நான் வந்து எப்படியோ ஒரு மாதிரி கிளம்ஸியாக மடித்து வச்சிருக்கிறேன். ஸோ வீடியோவுக்கு வந்து கரெக்டாக கலைச்சிட்டேன். ஸோ வீடியோக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மஸ்டர்ட் கலர். அண்ட் வந்து இங்கே பாருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் பல்லு வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கும். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமாங்க, இங்கே பாருங்க, இதில் அழகாக வந்து ஒரு ஒரு பெரிய யானையும் அதுக்கு கீழே ஒரு குட்டி யானையும் இருக்கும். நிறைய வந்து இந்த கரும்பு அப்புறம் மான் இதெல்லாம் வந்து போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பல்லுவோட டிசைன்ஸே. அதுக்கப்புறம் இந்த பாடி பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் புட்டா மாதிரி போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் சாஃப்ட் சில்க் தான். எங்கள் ஊர் வந்து காஞ்சிபுரம், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ காஞ்சிபுரம் வந்து ஃபேமஸே பட்டு புடவை தானே. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஊரில் வந்து போய் எடுக்கிறதுக்கு. பட் வந்து நான் அதிகமாக ஸ்ட்ரெயிட்டாக போய் ஷாப்பிங் பண்ணது பட்டு புடவை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா என்னோட சீமந்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தான் நினைக்கிறேன். மற்றபடி எங்கள் அம்மா போய் சூஸ் பண்ணி எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து இருக்கும் என்கிட்ட. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போயிட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பாபுஷா, பிரகாஷ் சில்க்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து என்னென்ன கடைலாம் வந்திருக்குன்னே தெரியல. யாருன்னா காஞ்சிபுரம்லேருந்து பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து நிறைய கடையெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி நிறைய வந்து காஞ்சிபுரம்ல போய் ஷாப் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். பட் வந்து டைமே பத்தாதுங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு வேலையாக தான் போவோமா, ஒரு 4-5 வேலை வச்சுருப்போம். அதை முடிக்கிறதுக்கே பாதி நாள் போயிடும். கூட வந்து ஷாப்பிங்கு, அப்புறம் போய் சாப்பிட்றது, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த வாட்டி வந்து நான் கண்டிப்பாக வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பிங்க் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ்க்கு இப்படி வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சுல. ஸோ அதில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர் போட்டு ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ். ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் இருந்துட்டாவே போதுங்க, எல்லா சாரிலையும் பிங்க் வந்துடும். அதனால அந்த பிங்கை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளவுஸை வந்து நிறைய சாரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அண்ட் நீங்கள் ஒரு கேம் மாதிரி வைக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து என்னோட
வீடியோஸை எந்தெந்த சிட்டில இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா. ஏன்னா எனக்கு யூடியூப்ல வந்து யார் யார் எந்தெந்த சிட்டிஸ்ல யார் யாருன்னு இல்ல லைக் எவ்வளவு பேர் வந்து இந்தந்த சிட்டிஸ்ல இருந்து பாக்குறாங்கன்னு வரும். அதுல வந்து நிறைய பேர் வந்து நம்ம vlog ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற பீப்புள் தான் அதிகமா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் வந்து அதிகமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி அந்த மாதிரி சொல்லிட்டு லைனா வரும். ஸோ நீங்க வந்து எந்த சிட்டில இருந்து எங்க வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ தட் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரி காட்டுறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் சாரி வந்து நான் டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. இது எங்க அண்ணா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாரி. ஏன்னா எப்பயுமே ஃபங்க்ஷன்னா வந்து பிளாக் கலர் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் சாரி எடுப்பேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பிளாக் கலர் சாரி வந்து எடுக்கவே விட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சாரி பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க அண்ணாக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பளிச்சு பளிச்சு கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயும் வீடியோஸ்ல சொல்ற மாதிரி எங்க அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கோல்டு ஷேடு, அதுக்கப்புறம் பேஸ்டல் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ எனக்கும் இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி நீ எடுத்துக்க நான் எடுத்து தரேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பியூர் சாஃப்ட் சில்க் சாரி தான். ஸோ பாத்தீங்கன்னா பாடியில வந்து இது ஆக்சுவலா கோல்டும் கிடையாது சில்வரும் கிடையாது, ரெண்டும் மிக்சடான ஒரு சாரி. ஒரு சைட்ல இருந்து பார்த்தா கோல்ட் ஷேட் தெரியும், இன்னொரு சைட்ல வந்து பார்த்தா சில்வருக்கு தெரியும். ஸோ இதோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து கோல்டு கலர்ல இருக்கும், இன்னொன்னு வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் இன்வெர்டடா இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கும். ஸோ ரொம்ப அழகா இருக்கும். இதோட பல்லு பாக்குறீங்களா. ஸோ பல்லு வந்து பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னல ஒரு ட்ரையாங்கிள் கோல்டு ஒரு ட்ரையாங்கிள் வந்து சில்வர்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரே ஒரு வாட்டி தான் கட்டியிருக்கிறேன். ஸோ இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் தான். ஆனால் அந்த பிளவுஸ் வந்து நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேங்க. ஊருக்கு போயிட்டு தேடணும் அந்த பிளவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் தேடினா அது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இந்த வாட்டி கிடைச்சிச்சுன்னா அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அண்ட் உங்களுக்கு யாருன்னா காஞ்சிபுரம்ல இருந்து பாக்குறீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நல்லா ஒரு சூப்பரான டிசைனா பிளவுஸ் தைக்கிறவங்க யாருன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா. எனக்கு ஒரு 2-3 பேர் தெரியும், பட் இந்த ஷார்ட் டைம்ல தைப்பாங்களான்னு தெரியல. ஸோ அவங்களையும் விசாரிக்கணும். நீங்களும் வந்து எனக்கு வந்து சொல்லுங்க யாருன்னா சூப்பரா ஸ்டிச் பண்றவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாரீக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பிளவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து கல்யாண பிளவுஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங்கோட எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா போட்டுக்கும் போது இருக்கிற ஒரு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பிளவுஸ். இது வந்து என்னோட ஃப்ரெண்டே வந்து ஆரி ஒர்க் பண்ணி அழகா ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தா. நான் வந்து ஒரு வீடியோல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 or 2 years முன்னாடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவ வேற சிட்டிக்கு போயிட்டா, அதனால கொரியர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறேன். அப்படி அவளால முடிஞ்சிச்சுன்னா அவகிட்ட கூட நான் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெட் பிளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு சாரீ, ஃபேவரட்டான சாரீ. ஸோ இது வந்து கட்டணும். நான் இந்த சாரீ நான் கட்டி நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு நாள் வந்து இந்த சாரீ வந்து நான் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். இது வந்து கோரை சில்கா. இது வந்து அந்த ஒரிஜினல் கோரை சில்க்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட கடை இருக்கு, இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இந்த தறி நெய்கிறவங்க. அவளும் காஞ்சிபுரம் தான் தறி நெய்கிறவங்க. ஸோ அவளோட ஷாப்ல இருந்து எனக்கு 2 சாரீ வந்து லாங் பேக் சென்ட் பண்ணியிருந்தா. நான் அப்போ வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த கலர் காம்போ. ஸோ இது வந்து மெஜந்தா கலர், அதோட பார்டர், அதுக்கப்புறம் பல்லுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கடா போச்சு. ஐயோ அயன் பண்ணிருக்கு, களைச்சிட்டா இதுவா போயிடுமேன்னு பாக்குறேன். ஸோ பல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஸ்டர்ட் கலர். ஸோ சூப்பரான கலர் காம்போ. இது வந்து நான் கண்டிப்பா ஒரு நாள் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கட்டினா வந்து ரொம்ப ஸ்லிம்மா தெரியும். நான் சாரி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெயின் கிரைட்டீரியா என்ன இருக்கும்னா நல்லா வந்து கொஞ்சம் பார்த்த உடனே அட்ராக்டிவ் கலர்ஸா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கட்டினா கொஞ்சம் ஒல்லியா இருக்கணும் அந்த சாரி, நல்லா புஃப்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி யாருன்னா யோசிப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த சாரிக்கு வந்து இந்த மாதிரி சூப்பரா வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெட்டட் பிளவுஸ் என்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு நெட்டட் பிளவுஸ் தான் இருக்கு, அதுல இது ஒண்ணு. ஸோ நெட்டட் பிளவுஸ் வந்து அழகா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குல்ல. ஸோ
இந்த பிளவுஸ் தான் இந்த மெஜந்தா சாரியோட பிளவுஸ். ஓகே, ஸோ நிறைய சாரீஸ் வந்து இந்த வாட்டி கொண்டு வரணும், அதுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கெல்லாம் எவ்வளோ மாசம் ஆகும். இதுல வேற டெய்லர் கடைக்கு போனா முகூர்த்த நாள் லேட் ஆகும்லாம் சொல்றக்கூடாது, ஏன்னா நம்ம இருக்க போறதே 1 மாசம் தான். ஸோ தெரியல, நான் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த வாட்டி நிறைய vlog வந்து பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சாரி தான் நான் வச்சிருக்கேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கும் போது ஒரு வாட்டி போகும்போது சாரி மாத்திட்டே இருப்பேன். பட் இந்த வாட்டி சாரி எதுவுமே கொண்டு போறது இல்ல, ஏன்னா அடுத்து வந்து 2 வருஷம் கழிச்சு போகுமா இல்ல 3 வருஷம் கழிச்சு போகுமான்னு தெரியல. சோ இருக்கிற வரைக்கும் இந்த சாரிலாம் என் கூடயே இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். ஊர்ல இருந்து புது சாரீஸ் மட்டும் எடுத்துட்டு வரலாம்னு ஒரு பிளான்ல இருக்கு. ஓகே, சோ இதான் என்னோட குட்டி சாரி ஷாப்பிங், சாரி ஹால். ஓகே, இவ்வளவுதான் நான் வச்சிருக்கிறேன். ஓகேங்க, ட்ராவலுக்கு மெயினான ஹீரோவை தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ரொம்ப நாள் கழித்து இந்த பெட்டிகளெல்லாம் வந்து தூசு தட்டி எடுக்க போகிறேன். அண்டு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க, லைக் ஏன் கவி ஸ்டெப்ஸு கீழேயே வந்து இந்த மாதிரி சூட்கேசஸ்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே வந்து கெல்லர் கொடுத்துருப்பாங்களே இங்கே யூரோப்லன்னு சொன்னீங்க. இங்கே கெல்லர்னா லைக் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கும். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெல்லர் இருக்குங்க, பட் வந்து ஓனர் அவரோட யூஸ்க்காக நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு. ஸோ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கெல்லர் கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து பொட்டியெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த பொட்டியெல்லாம் எடுக்கும்போது எனக்குள்ள ஒரு அவ்வளோ சந்தோஷம். உண்மையாக எனக்கு இந்த vlog பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா இன்னும் 3 days தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ நிலானிகாவுக்கு குட்டிக்கு தெரியாம அவளோட ஃபேவரட்டான அந்த அவளோட ட்ராலி பேக் இருக்கும்ல, சூட்கேஸ், அது வந்து இதுல இருக்கு. லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க. லைக் நிறைய பேர் வந்து நான் காட்டுறேன், இதுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, காட்டாதான் நான் எந்த பொட்டியை சொல்றேன்னு உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப வேற அந்த குட்டி வர டைம் தான். சோ இன்னைக்கு வந்து யூஸ்வலா எங்க மாமா வந்து நிலானிகாவை காலையில வந்து ஸ்கூல் கூட்டு போயிடுவாங்க. ஈவினிங் வந்து அவங்களுக்கு மீட்டிங் இருக்கும், கரெக்டா அவளோட ஸ்கூல் விடுற டைம். சோ நான் வந்து ஈவினிங் பிக்கப் பண்ணிப்பேன். பட் இன்னைக்கு வந்து பேக்கிங் வேலைலாம் இருக்கு அப்படின்றதுனால நீங்களே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ நிலானிகா வந்து இன்னைக்கு எங்க மாமா கூட தான் வருவா. ஓகே, சோ நான் சொன்ன அந்த பொட்டி வந்து இதுதான். சோ இந்த பொட்டி வந்து எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. பட் அந்த கொஞ்சம் 2 வீடியோலயும் நான் சொல்லிட்டேன் இது எங்க வாங்கினேன். சோ இது வந்து நாங்க வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோம். சோ அதுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. சோ இந்த பொட்டி இது வந்து அமெரிக்கன் டூரிஸ்டரோட பிராண்டு. சோ சூப்பரா இருந்துச்சு. அந்த டைம்ல ஆஃபர் போட்டாங்க. பட் இன்னைக்கும் இந்த வாட்டியும் போய் வாங்குவோம் நிறைய. சோ தெரியல, இது வந்து நான் ஷாப்ல வாங்கல. ஸோ அங்கே வந்து ட்ரெஸ் வாங்கினதுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இந்த பொட்டியில மேலே உட்காந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ரைடு போடுறதுக்கு. பட் இதுக்குள்ள ஒலிக்க வச்சதுல இருந்து மேடம் மறந்தே போயிட்டாங்க இப்படி ஒரு இது இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ நல்லா யூஸ் பண்ணுவா இதை. ஓகே, ஸோ அவளோட பொட்டி ரெடி. இப்போ இது எல்லாத்தையும் தொடச்சிட்டு என்னோட ட்ரெஸ் நிலானிகா ட்ரெஸ் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கணும்.
அதுக்கு முன்னாடி என்னோட இந்த கோல்டு பிரேஸ்லெட் வந்து எங்க போச்சு கவி, ஏன் என்ன ஆச்சு அந்த கோல்டு பிரேஸ்லெட் எங்க உங்க கையில இல்லைன்னா சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் நோட் பண்ணி என்ன இன்ஸ்டாலெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பாக்குறீங்கன்னும் போது பயங்கர ஹாப்பி. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வரேன். ஓகே, இதான் வந்து என்னோட அந்த தங்க பெட்டி. சும்மா சொன்னேங்க, ரேண்டமா என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பேன். ஸோ இது வந்து நிலானிகாவோட சில்வர் பேங்கிள். ஐயோ, இன்னொரு பேங்கிள் எங்கன்னே தெரியல. ஒன்னு வந்து இவ உடைச்சிட்டா, ஏதோ அது கதுவுல மாட்டி வரலன்னு சொல்லிட்டு அப்படி இழுன்னு இழுத்து இந்த மாதிரி உடைச்சிட்டா. ஸோ இதெல்லாமும் வந்து நான் இப்போ ஊருக்கு கொண்டு போறேன். அதனாலதான் வந்து இப்போ காட்டுறேன். லைக் இங்க வந்து இந்த மாதிரி பத்த வைக்க முடியும், இல்லை எக்ஸ்சேஞ்சோ அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இங்க ஜெர்மனில தங்கம்லாம் யாருன்னா வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஊருக்கு கொண்டு போனா அங்க வந்து இதை கொடுத்துட்டு வேற பேங்கிள் மாதிரி வாங்கிட்டு வரணும். ஸோ இவளோட சில்வர் பேங்கிள் எடுத்து வச்சிருக்கேன் ஊருக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னோட பிரேஸ்லெட் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கல்ல. ஸோ இதான் என்னோட பிரேஸ்லெட். இதை நான் வந்து அறுத்துட்டேன். ஸோ கிச்சன்ல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பாத்திரத்துல வந்து மாட்டிடுச்சு. இந்த பீட்டர்ன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சின்ன ஊக்கு மாதிரி இருக்கும். அந்த ஊக்குல மாட்டி நான் என்னவோ பண்ணும் போது அருந்துருச்சு. ஸோ இதை வந்து ஊர்ல கொண்டு போயிட்டு பத்த வைக்கணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பிரேஸ்லெட் ஸ்டோரி வந்து இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜிஆர்டில வாங்கினது. அண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா என்ன கேட்குற ஒரு கேள்வி வந்து இந்த செயினை பத்தி. அது ரொம்ப கியூட்டா இருக்கும் ஆனா இந்த செயின். ஸோ எங்கடாது இதை நான் ஒழுங்கா வச்சுட்டு காட்டுறேன். ஸோ இந்த செயினை பற்றி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. பட் நான் இது வரைக்கும் வீடியோவில் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்த செயின் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான செயின். இது வந்து எங்கள் மாமா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஒரு செயின். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு ஜுவல்ஸ்லாம் வாங்க போகும்போது அவங்க சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு இந்த செயின் வந்து வாங்கிட்டு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து மலபார் டைமண்ட்ஸில் வாங்கின ஒரு டைமண்ட் செயின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டில் இந்த மாதிரி பெண்டன்ட் வரும். ஸோ இது எல்லாமே வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ நிறைய வீடியோஸ்ல இந்த செயினை பார்ப்பீங்க. நிறைய பேர் கேட்டீங்க. நான் இந்த வாட்டி தான் வந்து சொல்றேன் இந்த செயினை பத்தி. இதுதாங்க என்னோட பிரேஸ்லெட்டுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி. அண்ட் ஒரு 2-3 பேர்லாம் வந்து ரொம்ப நாளா கேக்குறீங்க உங்களோட கோல்டு ஜுவல் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுங்க கவின்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்டா கூட ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க, லைக் இப்போ இந்தியா போறீங்கல்ல கவி, அப்போ வந்து உங்களோட கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் காட்டுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னீங்க. எனக்கு டு பி ஆனஸ்ட் எனக்கு வந்து அது என்ன சொல்றது கம்ஃபர்டபுளா இல்லை அந்த மாதிரி வீடியோஸ்ல வந்து காட்டுறதுக்கு. ஏன்னு எக்ஸாக்ட் ரீசன்லாம் சொல்ல முடியல. மேபி சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இருக்கலாம், இல்ல இதெல்லாம் காட்டினா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னு இருக்கும். எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் கிடையாது. அதனாலதான் நான் வந்து காட்டல. தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ட் நீங்க கேட்டதும் வந்து தப்பு கிடையாது. இப்பெல்லாம் வந்து ட்ரெண்டே வந்து அந்த மாதிரி கோல்ட் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறாங்க. அதுல இருந்து கூட நிறைய நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போகலாம். லைக் அவங்களோட இதுவை நான் வந்து என்னோட இந்த தாலி சரடுலாம் வாங்கும் போது மட்டும் விளாக் போட்டேன், ஒரே ஒரு கோல்ட் ஷாப்பிங் விளாக். அது வந்து என்னன்னா லைக் வந்து அதுல என்ன இன்ஃபர்மேட்டிவ் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏன்னா நான் சிங்கப்பூர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னா, ஏன்னா சிங்கப்பூர் கோல்ட்லாம் ரொம்ப அந்த பிரைஸ் ரேட் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து விளாக் பண்ணியிருக்கிறேன். பட் இது மாதிரி கோல்டு கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா போட மாட்டேங்க. சாரி, நீங்க கேட்கறதும் தப்பில்லை, உரிமையோட தான் கேட்குறீங்க. பட் எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது, அதனால நான் போடல. முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, லைக் பாசிட்டிவா விளாக் போடுறதுக்கு தான் வந்து இருக்கு. எல்லாருக்குமே வந்து அதர் சைடும் இருக்கும்ட்டு சேம் திங் தான். நானும் வந்து என்னோட ரொம்ப பர்சனல் திங்ஸ்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ, இந்த வீடியோ பார்த்தா ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் விளாக் இல்ல கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் விளாக் அந்த மாதிரி தான் நான் பண்றேன். ஸோ கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து செகண்ட் பேபிலாம் எப்போன்னு கேட்குறீங்க. கண்டிப்பா எனக்கு அதெல்லாம் தப்பாவே தோணல. நீங்க நிறைய நாள் விளாக் பாக்குறவங்களா இருப்பீங்க. ஸோ ஒரு உரிமையில கேட்குறீங்க, இல்ல ஒரு கியூரியாசிட்டியில கேட்குறீங்கனாலும் எனக்கு வந்து தப்பா தெரியல. இது என்னோட பர்சனல் தாட்டு தான்.
எனக்கு வந்து தப்பா தெரியல. நீங்க கேளுங்க என் பிளான் என்ன பிளான் இல்லை அதெல்லாம் வந்து நான் இன்னொரு vlogல உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எதனா வந்து சங்கட்டமான கேள்வியா இருந்தா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், சங்கட்டமான கேள்வி இல்லை வந்து எதனா ஒண்ணுன்னா கமெண்ட்ஸ்ல கேட்காதீங்க, இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா கேளுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட கபோர்டா, எவ்வளோ அழகா மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க பொறுப்பா. ஏன்னா இது வந்து ரொம்ப கலைஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இங்க வந்து வின்டர் சீசன், அதாவது குளிர் தான் நிறைய இருக்குமா சம்மரை விட. ஸோ இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் ஸ்வெட் ஷர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி டெனிமு, இந்த மாதிரி திக்கான டிஷர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வின்டருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சம்மருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் கொண்டு வரல, இந்த வாட்டி இந்தியா போயிட்டு நிறைய இந்த ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆன்லைன் ஷாப்பில் வந்து வாங்கினேன்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக என்னோட பேண்ட்டு, என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் என் ஜிம் வேர், அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ் எல்லாம். நிறைய பேர் இந்த பேண்ட் வந்து ஏதோ வீடியோஸில் போட்டேன். ஸோ இந்த 3 பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் எடுத்து காட்டுறேன், பிங்க் எடுத்து காட்டுறேன், ஏன்னா அதுதான் கேமராக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கியோட பிராண்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஃபுல் காட்டன் தான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. யாருக்குன்னா இந்த மாதிரி நைட் பேண்ட்ஸ் வேணும், ரொம்ப கம்ஃபர்டபுளான நைட் பேண்ட்ஸ் வேணும்னா இந்த ஜாக்கியில், இதுக்கு வந்து என்ன பேருன்னு தெரியல. ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப ஃபிட்டடாக இல்லாமல் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேண்ட்டு தான். அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நாள் போட்டோம்னா இந்த பேண்ட்டுக்கு நடுவுலலாம் வந்து ஒரு மாதிரி திரியாக அந்த நூல் வர மாதிரி இருக்கும். பட் இது வந்து நான் நல்லா போட்டு அடிச்சிருக்கிறேங்க. லாஸ்ட் 1 இயராக வந்து நல்லா யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஷேட் ஆகலை, மிஷின் வாஷ் தான் பண்ணுறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வாட்டி போனால் கண்டிப்பாக இதில் இன்னும் கலர்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து வாங்கிட்டு வரணும்னு பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் ப்ளூ கலர் மட்டும் தான் வாங்கினேன். அதை போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பிங்க் கலர் ஒன்று போட்டு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து மறுநாளே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ கலர்ஸ் எல்லாமும் நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர். ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி பிராண்டோடது, ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் சூப்பர் குவாலிட்டி. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு, பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஓல்டு க்ளோத்ஸ் எல்லாம் வந்து ஊரில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்க போகிறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூரில் இருக்கும் போதும் இந்தியாவுக்கு போகும்போது இப்படி தான் மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுவேன். இங்கே ஜெர்மனிக்கு வந்ததுக்கப்புறமும் இப்படி தான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய நாளாக என்கிட்ட வந்து கேட்ட ஒரு சின்ன கேள்விக்கும் மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் என்னோட நைட் பேண்ட்ஸ்லேருந்து, என்னோட செயின்ஸ்லேருந்து, என்னோட பிரேஸ்லெட்டுக்கு ஏன் கையில் இல்லாத போச்சுன்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஷார்ட்டில் இந்த வீடியோவில் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ கேள்வி இருந்துச்சுனாலோ மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த vlogல வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து கவி உங்களோட ஃப்ளைட் ட்ராவலை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், சீக்கிரம் வந்து அதை பார்க்க போகிறோம்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. நாங்களுமே 1 இயர் கழித்து ஒரு ஃப்ளைட் ஜேர்னி வந்து போகிறோம். ஸோ நிலானிகா குட்டியை வச்சுட்டு எப்படி இவ்வளோ தூரம் லைக் ஜெர்மனி டு இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 hours ட்ராவல் இருக்கும், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னு ஃப்யூச்சர் vlogல ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.